1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகாய்த்தூள் கறியாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த அரிநெல்லிக்காயை இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/4 வேக்காடு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு எடுத்துருக்க நெல்லிக்காயை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம இது நல்லா வதக்கிடணும். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடணும். வதக்கிடும்போது இந்த உப்பு காரம் எல்லாமே அந்த நெல்லிக்காயில் இறங்கி நெல்லிக்காய் வேக ஆரம்பிச்சிடும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்போ நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.